ஹாய் எவ்ரி ஒன். என் பேர் சீனிவாசன். நான் பார்த்தீங்கன்னா பிஇ ட்ரிபிள்இ முடிச்சிருக்கேன். நான் வந்து 2021 பாஸ் அவுட்டு. நான் ஜிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் தான் படித்தேன். அது வந்து பெருங்குளத்தூர் இருக்குது அந்த காலேஜ். நான் காலேஜ் முடிச்சுட்டு நிறைய இடத்துல ஆன்லைன் வெப்சைட் நாக்ரி அந்த ஷைன் அந்த மாதிரி வெப்சைட் பார்த்துட்டு நிறைய இடத்துல ஜாப் சர்ச் பண்ணேன். எங்கேயுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா ஜாப் இருக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜ் சீனியர் கார்த்திக்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்சி அப்படின்ற கம்பெனியில் டெக்னிக் சப்போர்ட்டாக ப்ளேஸ் பண்ணார். நான் அவர் கூட பேசினப்போ அவர் வந்து எனக்கு டேப்னோ இன்ஃபோடெக் பற்றி கொஞ்சம் சொன்னார். அதுக்கப்புறம் நான் டேப்னோ இன்ஃபோடெக் வந்தேன், அவங்ககிட்ட விசாரித்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்த டீட்டெயில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. தென் நான் வந்து கொஞ்ச நாள் உடனே சேரலை, கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணேன். அவங்க டேப்னோ இன்ஃபோடெக்கில் எப்படி போயிட்டுருக்காங்க, என்ன யார் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறாங்க, எப்படி எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 days இருக்கும்போது நான் எடுத்துனேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் தான் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ளஸ் வந்து ரியல் டைம் ஸ்கில்ஸையும் நல்லாவே சொல்லிக் கொடுத்தாங்க டேப்னோ இன்ஃபோடெக்கில். எனக்கு நான் ப்ளஸ் டேப்னோ இன்ஃபோடெக்கில் படித்து அது வந்து நான் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் என்கிட்ட ஓன் லேப்டாப் இருந்து நான் அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ட்ரைனிங் முடிஞ்சது. ட்ரைனிங் ஒரு 50 and 60 பீப்புள்ஸ் பார்த்துருப்பேன் ப்ளேஸ் ஆனதை. ஒவ்வொருத்தர் டெஸ்ட் மோனிலையும் பார்த்தேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல பெஸ்ட் கம்பெனியாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தது. நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும், இதில் எனக்கு நல்ல ஃபியூச்சர் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அப்பப்போ டேப்னோ இன்ஃபோடெக்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல இடத்துல ப்ளேஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் நல்லா வீட்டில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நல்லா படித்தேன். ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அசஸ்மெண்ட் வச்சாங்க. அசஸ்மெண்ட்டில் ஓரளவுக்கு மாடரேட்டாக பண்ணிட்டு 2 அசஸ்மெண்ட் வச்சாங்க. அதையும் அப்புறம் கிளியர் பண்ணிட்டோம் நல்லபடியாக. அப்புறம் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணாங்க டேப்னோ இன்ஃபோடெக்லேருந்து. நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து கம்யூனிகேஷனில் நான் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஃபஸ்ட் இன்டர்வியூ வந்து ஃபுல் கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா என் கூட இருந்தவங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க. அண்டு சேலரி நல்லா இருந்தது, கம்பெனி சூப்பராக இருந்தது. நான் அந்த ஃபஸ்ட் இன்டர்வியூவில் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணதுனால என்னால் அதுக்கப்புறம் வர இன்டர்வியூவில் நல்லா ஃபேஸ் பண்ண முடியல, நல்லா கிளியர் பண்ண முடியல. நான் நிறைய இன்டர்வியூ எடுத்துட்டேன், 8-9 இன்டர்வியூ கிட்ட எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டேப்னோ இன்ஃபோடெக் வந்து பேசினாங்க, உனக்கு என்ன ப்ராப்ளம்ன்ற மாதிரி. அப்புறம் நான் திரும்ப ட்ரைனிங் எடுத்தேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்யூனிகேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன், டெக்னிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நானே சொன்னேன், சார் இப்போ நான் ரெடியாக இருக்கேன் சார், இப்போ நான் இன்டர்வியூ ரெடி சார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து டிஎஸ்என்எல்னு ஒரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மொத்தம் 5 ரவுண்டு சொன்னாங்க இன்டர்வியூ. பட் 3 ரவுண்டு தான் எடுத்தாங்க. எடுத்த உடனே பார்த்துட்டு ஓகே நீங்கள் 3 ரவுண்டே நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க, செலக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெரி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேப்னோ இன்ஃபோடெக். அப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கேன் டேப்னோ இன்ஃபோடெக்கை பற்றி. ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு டேரெக்டாக போனோம்னா எந்த ஒரு கம்பெனியுமே நம்ம வந்து கன்சிடரே பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளோட நாலேஜும் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அது போதுமானதாக இல்லை. அதனால் எல்லாமே அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வெறும் டிகிரி முடிச்சுட்டு டேரெக்டாக கம்பெனிக்கு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேப்னோக்கு வாங்க, நல்லா நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்களே சேர்ந்துக்கலாம், நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகிறோம், எவ்வளோ பேர் ட்ரைனிங்கில் இருக்கோன்ட்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் இன்டர்வியூ இருக்குது. நான்லாம் கிட்டத்தட்ட 8 இன்டர்வியூ 9 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எனக்கு அப்படி இருந்தும் நிறைய இன்டர்வியூ ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து டேப்னோ இன்ஃபோடெக் வந்து நம்பலாம்.